ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா. நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே. ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கும் நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறை பொருட்களை, சத்தியத்தை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. அதை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும், தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய அவமானங்கள், கண்ணீர்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. என் சுயத்தை மறைச்சு நீங்க வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். திருவசனத்தின்படி நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, எங்களை நாங்களே வஞ்சியாதபடிக்கு அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் எங்களை மாற்றுகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்முடைய போர் நாம எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளோ, சூழ்நிலைகளோ, நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர்களோ, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நோய்களோ நம்முடைய போர் இல்லை. நம்முடைய போர் மனிதரோடும் இரத்தத்தோடும் இல்லை. நம்முடைய போர் நம்ம சிந்தனைகள்ல உள்ள தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான அரண்களோடு நம்முடைய போர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்றாரு. ரெண்டு பேருமே நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னா நம்முடைய அனுமதி தேவை. தேவன் செயல்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவரால் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். சாத்தான் செயல்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான அவனுடைய பொய்களை நாம் நம்பும் போது அவனுக்கு என்ன செய்கிறோம்? அனுமதி கொடுக்கிறோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல சத்தியம் தெரிய வேண்டியது மிகவும் அவசியம். எது சத்தியம், எது சத்தியம் இல்லைங்கிறது எப்போ தெரியும்? சத்தியம் தெரிஞ்சாதான் எது பொய்ங்கிறது நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அனுமதி கொடுக்கிற இடத்துல நாம தான் இருக்கிறோம். அதுதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, வாழ்வையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன் வைக்கிறேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீங்கள் ஜீவன் என்ன செஞ்சுக்கோங்க? தெரிந்து கொள்ளுங்கள். தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் யார்கிட்டதான் இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க சூழ்நிலைகள் உங்களுடைய போர் இல்ல, உங்க பலவீனங்கள் இல்ல, உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்களும் இல்ல. சிலுவையில நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வாழ்வை என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இதை பெற விடாத படிக்கு நம்ம சிந்தனைகள்ல உள்ள அரண்களோடு தான் நம்முடைய போர். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம சிந்தனைகள்ல உள்ள அரண்களை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சாத்தான் பொய்களை கொடுத்திருக்கிறான் இல்லையா? நம்ம அதை நம்பி ஏற்றுக்கொண்டு ஒரு அரண்களாக என்ன செஞ்சிருக்கிறோம்? கட்டி வைத்திருக்கிறோம். இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு, உடைக்கிறதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்க்க போறது, எந்த எண்ணத்தையும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த எண்ணம், அதாவது இந்த எண்ணம் அந்த எண்ணம் இந்த சிந்தனை அப்படிலாம் இல்லை, எல்லா சிந்தனைகளும் எதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதோ எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த என்ன செய்யறோமா? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த எண்ணத்தை சிறைப்படுத்துறது யாரு? நம்ம தான் சிறைப்படுத்தணும். அவருடைய வார்த்தைக்கு கீழாக கொண்டு போறது யாரு? நம்ம தான் போகணும். அந்த எண்ணங்களை வெளியே தள்ளுகிறது, அரண்களை நிர்மூலமாக்குகிறது தெய்வ வல்லமை. ஆனா அந்த இடத்துல தெரிந்தெடுக்கிறது யாரு தான் தெரிந்தெடுக்கணும்? நாம தான் செய்யணும். சிறைப்படுத்துறது கிறிஸ்துவுக்கு கீழே. கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்துறதுன்னா என்ன? ஏன் கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்தணும்? கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. என்ன செஞ்சாரா? சாத்தானுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவனை ஒண்ணுமே இல்லாம என்ன செஞ்சிட்டாரா? ஆக்கிவிட்டார். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எதை இழந்து போயிருந்தாரோ, அவர் இழந்ததினால் மனிதர்கள் மேல் அவனுக்கு அங்க என்ன இருந்தது? அதிகாரம் இருந்தது. தன்னுடைய அதிகாரத்தை ஆதாம் ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சிட்டாரு? இழந்து விட்டார். மனிதனை படைக்கிறார், சகலத்தையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்கிற அதிகாரம் யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? மனிதனுக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பூமியை படைத்து அதில் உயிரினங்களை படைத்து மிருகங்களையும் செடிகளையும் கொடிகளையும் கடலையும் ஒவ்வொன்றையும் உருவாக்கி அவர் என்ன செஞ்சாரா? நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தை ஆதாம் சாத்தான் கிட்ட என்ன செஞ்சிட்டாரு? இழந்து போய்விட்டார். எப்பொழுது அங்க சாத்தானுக்கு அவர் கீழ்ப்படுகிறாரோ சாத்தானுக்கு அங்க என்ன செஞ்சிடறாரு? அடிமையாக மாறி விடுகிறார். இப்படிதான் இந்த பிரபஞ்சத்துக்கு சாத்தான் அதிபதியாக மாறினான். இந்த அதிகாரத்தை சிலுவையில அவர் மனிதனாக இறங்கி வந்து மனிதனாக என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடித்து சாத்தானுடைய அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டாரா? உரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர்கள் காலத்துல 2 ராஜா சண்டை போடும்போது தோத்து போன ராஜாவை ஜெயிச்ச ராஜா என்ன செய்வாங்களா தெரியுமா? தோத்து போன ராஜாவாக இருக்கட்டும், அந்த நாட்டோட தளபதி அவங்கள என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, கையில் உள்ள பெருவரல் கட்டவரல் ரெண்டையுமே கட் பண்ணி அவங்கள நிராயுத பாணியாக, அவங்க எந்த வாகனத்துல தேர் இல்ல என்ன மாதிரியான வண்டியில அவங்க இருந்தாங்களோ அந்த வண்டியோட சேர்த்து அவங்கள கட்டி வச்சு அவங்கள ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாம அவங்கள கயிறை வச்சு கட்டி வைத்து அவங்க கிட்ட எதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் அவங்க பின்னாடி வச்சு ஒரு அணிவகுப்பாக தெரு தெருவாக கூட்டிட்டு போவாங்களாம். யாரு? ஜெயிச்ச ராஜா தோத்து போன ராஜாவை.
எதற்காக அப்படி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கை பெருவிரல் கட்டவிரல் ரெண்டையுமே எடுத்துட்டா மறுபடி வாள் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது, சண்டைக்கு போக முடியாது. இனிமேல் இந்த ராஜாவால் நமக்கு ஆபத்து இல்லை என்று தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அந்த பயத்தை போக்குகிறதுக்காக என்ன செய்வாங்களாம், கொண்டு போவாங்களாம் தெரு தெருவாக. அதே வார்த்தையை தான் இங்க பவுல் இந்த வசனத்துல குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வெளியரங்கமான கோலமாக்கி அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு அந்த தோத்து போன ராஜாவை ஜெயிச்ச ராஜா நடத்தி கொண்டு போகின்ற ஒரு அணிவகுப்பை தான் அந்த வார்த்தை என்ன செய்கிறது, குறிப்பிடப்படுகிறது. அங்க சிலுவையில பார்க்கிறவர்களுக்கு வேணா ஏசு கிறிஸ்து தோற்று போனது மாதிரி இருக்கும். இல்ல, அவர் அங்க ஒரு பெரிய வெற்றியை பார்த்திருக்கிறார். ஒரு பெரிய ஜெயத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். மனிதர்கள் மேல சாத்தானுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ, என்ன துரைத்தனங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் உரிந்து கொண்டாராம். ஒரு ஆடையை கலற்றுகிறது போல் அவனுக்கு என்னது இல்லையா, எதுவுமே நம்ம மேல அதிகாரம் கிடையாதான். உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஒரு அணிவகுப்பு போல அங்க சிலுவையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெயிச்ச ராஜா தோத்து போன ராஜாவை அணிவகுப்புல கூட்டிட்டு போகின்ற அந்த அணிவகுப்பை பார்க்காத மக்களுக்கு, அந்த ராஜா தோத்து போயிட்டாரு, அவரால் சண்டை போட முடியாது அப்படிங்கிற அந்த உண்மை தெரியுமா, தெரியாது. அது போல சிலுவையில அங்க சாத்தானுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவன் கிட்ட எதுவுமே இல்ல. அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவன் மேல் கிறிஸ்து வெற்றி சிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அணிவகுப்பை அறிந்து கொள்ளாதவங்க, இந்த அணிவகுப்புக்கு பேரு தான் சத்தியம். இத அறிந்து கொள்ளாதவங்களால என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம தேவனை விட யாரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருப்போம், பிசாச மகிமைப்படுத்திக்கிட்டு இருப்போம். அவனுடைய வல்லமை இவ்ளோ பெரிய பிரச்சனையா, இவ்ளோ பெரிய கொள்ளை நோயா, இவ்ளோ பெரிய பாடுகளா, அங்க யாரை மகிமைப்படுத்துறோம், யார்கிட்ட இருந்து அது வருது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நோயை பத்தி பேசுனீங்கன்னா யாரை மகிமைப்படுத்துறோம், சாத்தானை மகிமைப்படுத்துறோம். உங்க பிரச்சனைகளை பேசுனீங்கன்னா அவனை மகிமைப்படுத்துறோம். ஏன்னா அது யார்கிட்ட இருந்து வருது, சாத்தான் கிட்ட இருந்து வருது. இதற்கு மத்தியில் நமக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதற்கு மத்தியில் நமக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கு, இதற்கு மத்தியில நமக்கு அவருடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுகத்தையும் இந்த வெற்றியையும் பேசுறது தான் தேவனை மகிமைப்படுத்தும். யாரெல்லாம் திருடன் கொடுக்கறத மகிமைப்படுத்துறோமோ இன்னும் அந்த அணிவகுப்பை நம்ம இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. அதனால அந்த சத்தியம் என்ன செய்யல, நமக்கு தெரியல. மறுபடி வாசிக்கலாம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதில் இருந்தெல்லாம் நமக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கு, சிலுவையில் அவர் எதில் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, முதல்ல திருடனுக்கு, சாத்தானுக்கு நம் மேல் அதிகாரம் இல்லை. நம்ம மேல அவனுக்கு என்ன செய்யாது, அதிகாரம் கிடையாது. இந்த பிரச்சனை என்ன மேற்கொள்ளுமோ, இந்த போராட்டம் என்ன மேற்கொள்ளுமோ, இல்ல சாத்தானுக்கு இவ்வளவு பெரிய வல்லமையா, நான் எத்தனை பாடுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க இந்த வசனத்துக்கு கீழே கீழ்படுத்துறது. யாருக்கு கீழே கீழ்படுத்துறீங்க, கிறிஸ்துவுக்கு கீழே கீழ்படுத்துறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு நம்ம மேல என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. இரண்டாவது, ஆதாம் எப்பொழுது பாவத்திற்குள் சென்றாரோ, இந்த உலகத்திற்குள்ள பாவம், மரணம், நோய் அப்படிங்கிற ஒரு விதியை அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஏக்கி விட்டுட்டார். விதினா என்ன, ஒரு பொருளை மேல தூக்கி போடுறீங்க, என்ன செய்யும், கீழே விழும். அது நியூயார்க்ல, அமெரிக்கால எப்படி விழும், அது மேல போயிருமா, கீழே தான் விழும். விதிங்கிறது எந்த இடத்துல எங்க ஒரு செயலை செஞ்சாலும் அது ஒரே மாதிரி விளைவுகளை தான் இது என்ன செய்யும், கொடுக்கும். அதை நம்மளால நிப்பாட்ட முடியாது. நாம் அதுக்கு என்ன செய்யணும், ஒத்துழைக்கணும். அதுதான் விதி. ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்றதினால் பாவம்,
மரணம், நோய் அப்படிங்கிற ஒரு விதி இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இருக்கதான் செய்யுது. ஆனா இயேசு கிறிஸ்து அதை மேற்கொள்ளுகின்ற ஆவியின் ஜீவன் அப்படிங்கிற ஒரு விதிய சிலுவையில் இயக்கி விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பாவம், மரணம் அப்படிங்கிற ஒரு விதியின் விளைவுகள்ல இருந்தும் நம்மை சிலுவையில் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த பாவத்தினால வருகின்ற விளைவுகளில் நீங்க இருக்க வேண்டாம், பாவத்திலையும் நீங்க இருக்க வேண்டாம். அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளைவுகள்ல இருக்கக்கூடிய இயல்பு நமக்கு இல்லை. அதை ஜெயிச்ச இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நோயிலையும் நம்ம இருக்க வேண்டாம். அந்த நோயை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று, பிரமாணம் அப்படிங்கிறது ஒரு விதி, ஒரு லா. அந்த பாவம், மரணம் அப்படிங்கிற விதியில இருந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனுடைய ஆவி, அந்த ஆவியின் ஜீவன் நம்மள என்ன செஞ்சிடுச்சா? விடுதலை ஆக்கி விட்டது. எப்படி? ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கும்போது ஒரு பொருளை மேல போட்டா என்ன செய்யும்? கீழே விழும். விமானம் எப்படி பறக்குது? ஏன் அது கீழே விழுறது இல்ல? இந்த புவியீர்ப்பு விசைய மேற்கொள்ளக்கூடிய ஒரு விதியில அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பறந்து கொண்டிருக்கு. எப்ப அந்த மேற்கொள்ளுகின்ற விதி தோற்று போகிறதோ, ஃபெயிலியர் ஆகிறதோ, விமானம் என்ன செஞ்சிரும்? கீழே விழுந்துரும். அது போல இந்த உலகத்துல பாவம், மரணம் அப்படிங்கிற ஒரு விதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா சிலுவையில கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரா? அவருடைய ஜீவன் அப்படிங்கிற ஒரு விதியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இந்த பாவம், மரணம் அப்படிங்கிற விளைவுகள்ல நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை குறித்த உங்களுக்கு எண்ணங்கள் வரும் பொழுது, அதை குறித்த எண்ணங்களை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது, நான் தகுதி இல்லாதவள், நான் தகுதி இல்லாதவன், எனக்கு இந்த விடுதலையை பெற முடியாது, நான் பாவி என்ற எண்ணம் வரும் பொழுது, இல்லை இல்லை, இயேசுவின் ரத்தம் என்னை பாவங்களற கழுவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுத்துறது. யாருக்கு கீழ்ப்படுத்துறீங்க? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறீங்க. இந்த கீழ்ப்படுத்துற வேலையை யார் தான் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். நீங்க பாவி அப்படிங்கிற எண்ணத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல இல்ல, அதுல எனக்கு ஜீவன் இருக்கிறது, நான் பாவி இல்லை, இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவ நீதியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜீவனை தேர்ந்தெடுக்கிறது யார் கையில தான் இருக்குது? நம்ம கையில இருக்குது. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அவன் சொல்லுகின்ற பொய்யை நீங்க கிறிஸ்துவுக்கு என்ன செய்றீங்க? அங்க கீழ்ப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். மூன்றாவதாக அவர் எதுல நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஆதாம் செஞ்ச பாவத்தினால். அந்த பாவமானது தேவனையும் மனிதனையும் பிரித்து வைத்திருந்தது. அந்த பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு தடையை உண்டு பண்ணி வைத்திருந்தது. அதனாலதான் பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா விலங்குகளோட ரத்தத்தை பலியா செலுத்துவாங்க. இந்த விலங்குகளின் ரத்தம் பாவத்தை மூடியதை தவிர விலங்குகளின் ரத்தத்தினால் பாவங்களை என்ன செய்ய முடியாது? கழுவ முடியாது. அந்த பாவங்கள் மூடும் பொழுது அந்த பலியின் மூலம் தேவன் அந்த மக்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது நம்மை பாவங்களற கழுவி இருக்குதான். வாசிக்கலாம், எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு எப்படி வந்திருக்குதா? இயேசுவின் இரத்தத்தினால். அந்த தடை அங்கு நீக்கப்பட்டாச்சு. எது நான் தேவனிடத்தில் சேருவதற்கு தடையாக இருந்ததோ அந்த தடையை இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சிட்டு? கழுவி விட்டது. அது மூடல, கழுவி விட்டது. ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை போல. ஒரு புதிதாக பிறந்த குழந்தைக்கு கடந்த காலம் இருக்குமா? இருக்காது. அது போல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க ஒரு புதிதாக பிறந்த ஒரு குழந்தை. உங்களுக்கு என்ன இருக்காது? கடந்த காலம் இல்லை. அந்த பாவத்தை அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்குதா? கழுவி இருக்குதா. இதனால் தேவனிடத்தில் சேரக்கூடிய தைரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப வாசிங்க எபிரெயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நாம் இரக்கத்தை பெறவும். எனக்கு இரக்கம் கிடைக்குமா? எனக்கு இரக்கமே கிடைக்காது, எனக்கு இரக்கம் உண்டா அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் கெஞ்சி நிற்கக்கூடிய இடத்தில் அவர் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. இரக்கத்தை அவர் இலவசமாக கிருபையாக சிலுவையில நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எனக்கு இரக்கம் வேண்டும் சொல்லி உங்களை கெஞ்சி நிக்க சொல்றான்னா அது சாத்தான் உங்களை என்ன செய்யறான்? ஏமாற்றுகிறான். ஏன்னா மறைமுகமாக கிறிஸ்து செஞ்சதாங்க நம்ம என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவர் இரக்கத்தை காண்பித்து விட்டார். நீ இரக்கத்தை கேள் என்றார். அங்க சத்தியத்தை நம்ம இன்னும் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவர் செஞ்ச செயல்களை விசுவாசிக்காததினால் அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அந்த பலன்களை பெற முடியாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழே என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தைக்கு கீழே அவர் எனக்கு சகாயர், அவர் என்னை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு? அவருடைய ஸ்தானத்தை விட்டு, அவருடைய மகிமையை விட்டு, அவருடைய பரிசுத்தத்தை விட்டு, உன்னதத்தை விட்டு எனக்காக அடிமையின் கோலம் எடுத்து வந்தாரே, அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார். இரக்கத்தை எனக்கு அவர் காண்பித்திருக்கிறார். என்மேல் அவர் அன்பாயிருக்கிறார் சொல்லி உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லுகின்ற எண்ணத்துக்கு இந்த வார்த்தைக்கு கீழே நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்தணுமா? அப்படி கீழ்ப்படுத்துறது தான் நீங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது. அப்படி நீங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தும் போது அந்த எண்ணம் என்ன செஞ்சிரும்? உங்களை விட்டு ஓடி போயிரும். நடந்துலாம் போகாது. என்ன செய்யுமா? அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு 2 கொம்பு ஒரு வாள் வச்சு உங்க முன்னாடி வந்து என்ன செய்ய மாட்டான்? நிக்க மாட்டான். சிந்தனைகளில் உங்களுடைய குரல் போலவே தான் அது இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் போலதான் இருக்கும். ஆனா அது வார்த்தைக்கு நேராக இருக்கிறதா? வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதா? அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? சத்தியம் தெரியணும். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். எபிரெயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு உங்க வீட்டுல வந்து பத்திரிக்கை கொடுக்கறாங்க. எதுக்கு கொடுக்கறாங்க? கல்யாணத்துக்கு போகணும். அழைப்பு, உங்களுடைய வருகையை அவங்க என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கிறாங்க. இங்க தேவன் சொல்றாரு, ஏற்ற சமயத்தில் நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபாசன தண்டைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீ தைரியமா என்கிட்ட என்ன செய்ய வா. உனக்கு நோயா? என்கிட்ட தைரியமா வா. உன்னோட பிரச்சனையா? என்கிட்ட தைரியமா வா. உனக்கு குற்றமான பான்மை தேவையில்லை. உன் சூழ்நிலைகளை குறிச்சு உனக்கு பயம் தேவையில்லை. உன் பிரச்சனைகளை குறிச்சு உனக்கு சோர்வு தேவையில்லை, மனக்குழப்பம் தேவையில்லை. ஏற்ற சமயத்தில் உனக்கு எந்த சமயத்துல உதவி தேவையோ, எந்த சூழ்நிலைகள்ல உனக்கு விடுதலை தேவையோ, என்னுடைய தயவு தேவையோ, எப்பவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியமாக என்னிடத்தில் வா. அப்படி அழைப்பு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம போகணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் தைரியமா செல்லக்கூடிய ஒரு வழியை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார், தன்னுடைய மாம்சமாகிய திரையின் மூலமாக.
அவருடைய மாம்சம் அங்கு கிழிக்கப்பட்டதன் மூலம், அவருடைய ரத்தம் அங்க சிந்தப்பட்டதன் மூலம் தேவனிடத்துல தைரியமா செல்லக்கூடிய ஒரு வழிய நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா? உங்க சூழ்நிலைகள்ல தைரியம் இல்லாம இருக்கிறீங்களா? எனக்கு இந்த பதில் கிடைக்குமா? தேவன் எனக்கு தருவாரா? நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தவறுகள், நிகழ்காலத்துல இருக்கிற பிரச்சனைகள், உங்க சூழ்நிலைகள், எனக்கு தகுதியே இல்லையே, என்னால அதை பெற முடியுமா? என்னை தேவன் நேசிக்கிறாரா? எனக்கு இது கிடைக்குமா? உங்களுக்கான பதில் என்னன்னா, தைரியமா அவருடைய கிருபாசன தண்டைக்கு என்ன செய்யணுமா? போக வேண்டும். உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்க இந்த வார்த்தைக்கு நேரா அதை என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்த வேண்டும். அதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. உன்னால முடியாது, உன்னால பெற முடியாது, இந்த சூழ்நிலைகளில் உன்னால் பெற முடியாது, சூழ்நிலை பெரியது. சாத்தான் அப்படிதான் எண்ணங்களை கொடுப்பான். இந்த சூழ்நிலையில உன்னால முடியுமா? சூழ்நிலைகளை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைக்கு உங்களுடைய சந்தேகத்தையும், உங்களுடைய பயத்தையும், உங்களுடைய கவலையையும், உங்க சோர்வையும் கீழ்படுத்துறது. நீங்க யாருக்கு கீழ்படுத்துறது? கிறிஸ்துவுக்கு. இந்த ஒரு வேலையை தான் அவர் நம்மள செய்ய சொல்லுகிறார். என் பிரச்சனையில நான் எப்படி வெளியில வருவேன்னு சொல்லி உங்களை திட்டம் போட சொல்லல. இந்த நோயில நான் எப்படி வெளியில வரணும்னு சொல்லி உங்களை யோசிக்க சொல்லல. அவருடைய வார்த்தைக்கு எதிராக என்ன எண்ணங்கள் வருகிறதோ, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். 2 நாடு சண்டை போட போகுது. போருக்கு செல்கிறதற்கு முன்னால் போர் திட்டம் போடுவாங்க இல்லையா? எந்த இடத்துல யார விடணும், எப்படி சண்டை போடணும். இந்த போர் திட்டத்துக்கு முன்னாடி ராணுவ வீரர்களுக்கு அங்க என்ன இருக்கும்? பயிற்சியும் இருக்கும். இதெல்லாம் செஞ்சாதான் உங்க போருக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இந்த ஆவிக்குரிய போர்ல போர் திட்டம் என்ன தெரியுமா? சூழ்நிலைகள்ல நம்ம போராட வேண்டாம், பலவீனங்கள்ல நம்ம போராட வேண்டாம், பிரச்சனைகளை நம்ம சுமக்க வேண்டாம். நம்ம சிந்தனைகள்ல என்ன என்ன எண்ணங்கள் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகிறதோ அதை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம போராடுகின்ற முறையும் தவறு, போராடுகின்ற களமும் தவறு. அதனாலதான் வெற்றி என்ன செய்ய முடியறது இல்ல, பார்க்க முடியல. எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? சாத்தான் எப்படி நம்மள சிந்திக்க வைக்கிறான் பாருங்களேன். வசனம் என்ன சொல்லுது? அவனுடைய அதிகாரங்களை உறிந்து கொண்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். இந்த வெற்றிய அவர் யார் பெயர்ல பெற்றுக் கொடுத்தா தெரியுமா? யார் பெயர்ல பெற்றுக் கொடுத்தா தெரியுமா? நம்ம பெயர்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் தைரியமா சொல்லலாம், என் பெயரில் அந்த வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓட்ட பந்தயத்துல உங்க பெயர்ல ஒருத்தங்க ஓடுறாங்க, முதல் பரிசை வாங்குறாங்க. ஆனா ஓடுனது நீங்க இல்ல. பெயர் யார் பெயர்ல ஓடுறாங்க? உங்க பெயர்ல. பரிசு பட்டியல்ல யார் பெயர் முதலிடத்துல இருக்கும்? நம்ம பெயர். நம்ம அதுல பயிற்சி பெறல, நம்ம அதுல ஓடல, ஆனா பரிசு யார் வாங்குறோம்? நம்முடைய பெயரில் இருக்கிறது. இததான் சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக பாவம் அறியாதவர் என்ன செஞ்சாரா? பாவமாக்கப்பட்டாரா. நீங்க அவர் தேவனுடைய வல்லமையில இறங்கி வந்தார் நினைச்சீங்கன்னா நிச்சயமா அவர் அப்படி வரல. மனித பலத்துலதான் அவர் என்ன செஞ்சிருந்தார்? வந்திருந்தார். தன்னுடைய எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு வெறுமையாக்கி, பிலிப்பியர்ல ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கும், தம்மை தான் வெறுமையாக்கி. அவரை யாரும் கட்டாயப்படுத்தலாம் இல்ல, அன்பின் நிமித்தமாக, நம்மீது அவர் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக தம்மை தாம் வெறுமையாக்கினா அவருடைய அதிகாரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவ வல்லமையில அவர் என்ன செய்யல? வரல. யோவான்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கெத்செமனே ஜெப தோட்டத்துல அவரை கைது செய்கிறதற்காக ரோமர் காவல் படை வரும். அது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கும். அது என்ன படை வருது அப்படிங்கிறத போட்டிருக்கும். அந்த படையில எத்தனை வீரர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா 600 பேர் இருப்பாங்க. ஏசு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்களா? 600 பேர்.
அவங்க வந்து இதுல நசரேயனாகிய இயேசு யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? நான் தான் சொல்லி இப்படி திரும்பி பார்க்கும்போது 600 பேரும் குப்புற விழுந்துருவாங்க. அந்த நான் தான் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய மொழியில எப்படி போடப்பட்டிருக்கும்னா, ஆதியாகமம் பழைய ஏற்பாடுல தேவன் நான் தான் அப்படின்னு அவர் எங்கெல்லாம் சொல்றாரோ அதே வார்த்தை தான் இந்த இடத்துலயும் போடப்பட்டிருக்கும். யெகோவா பிதா என்ன வார்த்தையில பழைய ஏற்பாடுல சொல்லி இருந்தாரோ, நான் தான் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில என்ன வார்த்தை போடப்பட்டிருந்ததோ அதே வார்த்தை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்றதுக்கு அதே எபிரேய வார்த்தை போடப்பட்டிருக்கும். அப்படின்னா உலகத்தை படைச்சவரை எத்தனை பேர் பிடிக்க வந்தா என்ன, அவங்களால பிடிக்க முடியுமா? நான் தான் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? விழுந்துருவாங்க. அப்ப கூட அவங்களுக்கு தெரியல இவரையா பிடிக்க போறோம், இவர் யாருங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தம்மை தாம் வெறுமையாக்கி, அவரோட அதிகாரத்துல அவர் என்ன செய்யல, வரல. அவரோட வல்லமையிலையும் வரல. இந்த அன்பு நமக்கு புரிஞ்சிருக்கும் போது அங்க சந்தேகம், அந்த பயம், அந்த குழப்பம், அந்த கவலை, இந்த சூழ்நிலை என்ன மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுத்துதான் தேவன் அவரை கூட்டிட்டு வருகிறார். ஆனாலும் அவருக்கு அங்க சந்தேகம் வருது, பயம் வருது அவருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது. ஆதியாகமம் 15 முதல் வசனம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பயம் வரும்போது ஆபிரகாமுக்கு அங்க கர்த்தர் என்ன சொல்றாரா? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு ஒரு கேடகத்தை தரேன். அவர் என்ன செய்யல, அவரே ஒரு கேடகமா என்ன செய்யறாரா, இருக்கிறாரா. நான் உனக்கு ஒரு பலனை தர்றேன், நீ என்ன தேவையோ அந்த பலனை உனக்கு தருகிறேன்னு சொல்லல, நானே உன்னுடைய பலனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பயம் வரும்போது இங்க கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவருடைய வல்லமையை அவருக்கு அங்கு நினைவு கூறுகிறார். உன் பிரச்சனையை நீ என்ன செய்யாத, பார்க்காத. உன் சூழ்நிலையை நீ என்ன செய்யாத, பார்க்காத. நான் யார்? நான் உனக்கு கேடகமாக இருக்கும் பொழுது எது உன்னை தொடுவதாக இருந்தாலும் அது என்னை தாண்டிதான் உங்ககிட்ட என்ன செய்யணும், வர வேண்டும். அவருடைய வார்த்தையை பார்க்க சொல்கிறார். அதுவும் எப்படி? தன்னுடைய வல்லமையை அவர் அங்கு நினைவுபடுத்துகிறார். இன்னைக்கு அதே தான் நமக்கும், இதே ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் மூலமாக. அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறானா? கண்ணின் மணியை யாராவது தொட முடியுமா? கண் என்ன செஞ்சிடும், மூடிரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தால் என்ன, அவர் உங்கள் சார்பில் நிற்கும் போது உங்களுக்கு எதிராக நிற்பவர் யார்? எந்த சூழ்நிலை நிற்க முடியும்? அங்க செங்கடல் அவங்களுக்கு எதிர்த்து நிக்க முடிஞ்சுதா? வனாந்தரம் நிக்க முடிஞ்சுதா? எரிகோ கோட்டை நிற்க முடிஞ்சுதா? யோர்தான் நிற்க முடிஞ்சுதா? எது நிற்க முடிஞ்சுது? இல்ல, பின்னிட்டு திரும்பி ஓடியது. ஒரு வழியா வரும்போது அது எப்படி போச்சுது? 7 வழியாக. இதே ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அங்க தேவன் என்ன சொல்லுகிறார்? தைரியமாக நீங்க என்னிடத்தில் வாருங்கள், தைரியமாக நீங்க கிருபாசன தண்டைக்கு வாங்க. உங்க சூழ்நிலைகள்ல நீங்க பிரச்சனையை பார்க்காம அவர் வார்த்தையை பார்க்கறது தான் நீங்க கிருபாசன தண்டைக்கு போகிறது. உங்க நோயை பார்க்காம அவர் சிலுவையில என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்க பார்க்கறது தான் கிருபாசன தண்டைக்கு போகிறது. ஜீவனை பார்க்கிறது, அவர் வார்த்தையை பார்க்கிறது. அந்த வார்த்தைகளை நீங்க தேர்ந்தெடுத்து, இல்ல இந்த சந்தேகத்தை நான் ஏற்றுக்கொள்ள போறது இல்ல, இந்த பயத்தை நான் ஏற்றுக்கொள்ள போறது இல்ல, இந்த குழப்பத்தை நான் ஏற்றுக்கொள்ள போறது இல்ல, இந்த மரண பயத்தை நான் ஏற்றுக்கொள்ள போறது இல்ல, அவருடைய வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள போகிறேங்கிற தீர்மானம் நீங்க தான் எடுக்கணும். உங்களுக்கு பதில் தேவனும் எடுக்க முடியாது, ஊழியக்காரங்களும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக அவருடைய நாமம், இயேசு என்ற நாமம். ஒரு சின்ன பிள்ளைங்க கையில ஒரு வைரத்தை கொடுத்தா என்ன செய்யும் தெரியாது. ஒண்ணு வாயில பூனையில தூக்கி என்ன செய்யும், தூர போடும். அதுக்கு அதோட மதிப்பு என்ன செய்யாது,
தெரியாது. அது போல இயேசு என்ற நாமத்தை நம் கைகளில் வைத்து கொண்டிருக்கிறோம். அதோட மதிப்பு என்ன நமக்கு என்ன செய்யல, தெரியல. நோயையும் பேயையும் ஜெயிச்ச நாமம். மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம். அத மோதிரமா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, தந்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க தேவன் எனக்கு எப்ப வல்லமையை தருவாரு, எப்ப எனக்கு தயவை தருவாரு, எப்ப எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு, எப்ப என் நோய் என்னை விட்டு நீங்கும்? அந்த வல்லமையை கட்டவிழ்க்க கூடிய முத்திரை மோதிரம் யார்கிட்டதான் இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. இயேசு என்கின்ற நாமம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல என்ன செய்யும்? கட்டப்படும். பூமியில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் என்ன செய்யும்? கட்டவிழ்க்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். எந்த நாமத்தினால? இயேசு என்ற நாமம். இத ஒரு அனிச்சை செயல் மாதிரி நம்ம வாயில மட்டும் அந்த நாமம் வருது. ஒரு ஜெபம்னா இயேசுவின் நாமத்தினாலேன்னு போயிடுறோம். அதோட வல்லமை நமக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல. நீங்க சொல்லி பாருங்க, உங்க நோய் உங்க சரீரத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இந்த நாமத்தை பயன்படுத்தும் உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் எவ்வளவு அழகாக மறைமுகமாக தேவனிடத்துல கெஞ்ச வைத்து, சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வைத்து, இதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா, இந்த நோயில எனக்கு சுகம் கிடைக்குமா நம்மள புலம்ப வைக்கிறான்னா, நம்ம எல்லாம் எங்கதான் நின்று கொண்டிருக்கிறோம்? வெற்றியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வெற்றிக்குள்ள நான் எப்ப போவேன்னு சொல்லி, நீங்க நின்று கொண்டிருக்கிற இடமே எங்கதான்? வெற்றியில தான் நின்று கொண்டிருக்கிறோம். இத திருட வர்றவனதான் என்ன செய்யணுங்க? விரட்டணும். ஒரு வீட்டுக்கு திருடன் போறான், அங்க பொருள் இல்லாம திருட போவானா? இருக்க போய் தானே அவன் திருட போறான். அப்ப திருட வருகிறவன் நம்மிடத்துல எதை திருட வருகிறான்? நம்மிடத்தில் இருக்கின்ற சுகத்தை. அப்ப சுகம் எங்க இருக்குது? உங்ககிட்டதான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற சமாதானத்தை. அப்ப சமாதானம் எங்க இருக்குது? உங்ககிட்டதான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை, உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய மகிழ்ச்சியை. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையே கிடையாது. நான் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இந்த உலகத்தை முடிச்சோம் அப்படி வாழ்க்கை அவர் நமக்கு தரல. நம்ம மூலமாக அவருடைய வல்லமையையும் வாழ்வையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வு. நம்ம விசேஷித்தமானவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் இல்லை. உலகத்தையே படைத்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க இருக்கும்போது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க நடக்கும்போது உங்களோடு கூட நடக்கிறார். ஒரு கட்டுகள் நிறைஞ்ச ஒரு இடத்தை நீங்க பாக்குறீங்க, உங்கள் கண்கள் மூலமாக அந்த கட்டுகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்? நீங்க வாயை திறந்து அவருடைய வார்த்தைகளை பேசுவதற்காக. நீங்க தைரியமாக விசுவாசமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கரங்களை நீட்டுவதற்காக, அவருடைய வல்லமையை உங்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்காக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம தேவனுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? காத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ என் சூழ்நிலை மாறும், எப்போ என் சமுதாய சூழ்நிலை மாறும், எப்போ எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க, எப்போ ஏற்றுக்கொள்ளுவாங்க? நம்ம எழுந்து செயல்படாம அவர் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. பெற்ற ஒரு வெற்றியை நீ வெற்றி பெறல, வெற்றிக்காக போராடுன்னு சொல்லி அவன் இங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? பொய் சொல்லி இருக்கிறான். அரண்களை உண்டு பண்ணி இருக்கிறான். நாம வெற்றிக்காக போராடுகின்றவர்கள் இல்லை, வெற்றியிலிருந்து போராடுகிறவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன தேவையில இருந்தாலும் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த தேவைக்கான பலன் எங்கதான் இருக்குது? உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்களிடத்தில் தான் அது இருந்துகிட்டு இருக்கு. அது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி அவன் நம்ப வச்சிருக்கிறதே அவனுடைய வஞ்சகம்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழே நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்தணுமா? நான் பயன்படுத்தினா வருமா? நான் இயேசுவின் நாம சொன்னா நடக்குமா? இல்ல இல்ல. யாராகிலும் எவனாகிலும் யாரெல்லாம் கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த நாமத்தை பயன்படுத்த அவர் அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரோட வார்த்தைய தாழ்மையா ஏற்றுக்கொள்றதுதான். என் சூழ்நிலை என்ன சொன்னாலும் சரி, என் சிந்தனைகள்ல என்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி,
அதை குறிச்ச என்ன காரியங்கள் என் சிந்தனைகள்ல மிரட்டினாலும் சரி, அந்த எண்ணத்தை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. சூழ்நிலைகளை மாற்றுறது யார் வேலை? தேவ வல்லமை. உங்க சரீரத்துல உயிர் கொடுக்கிறது யாரோட வல்லமை? தேவ வல்லமை. ஸ்டென் நில்சன் அப்படிங்கிற ஒரு மிஷினரி, அவரு சின்ன பையனா இருக்கும்போது உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையாயிட்டாராம். அவருடைய அம்மா டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் இவர் காது படவே சொல்றாராம், இந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா இறப்பு சான்றிதழ், டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து அலையணும் தேவையில்லை, இப்பவுமே நான் என்ன செஞ்சிடுறேன், எழுதி தந்துடுறேன். அவர் படுத்திருக்கும் போது, உயிர் இருக்கும் போது இறப்பு சான்றிதழ் அவர் காதால என்ன செய்கிறார், கேட்கிறார். அப்படி சொல்லிட்டு டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். ஆனா இந்த இடத்துல அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் இப்பொழுது இறந்து போனால் இந்தியாவிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற என் திட்டம் என்னாவது? இந்தியாவிற்கு யார் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள்? இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை. இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானேன். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். என் தேவன் எனக்காக கொடுத்த சுகத்தை நான் என்ன செய்ய போகிறேன், ஏற்றுக்கொள்ள போகிறேன். அவர் அந்த டாக்டர் சொன்னதை சிந்தனைக்கு என்ன செய்யலையா, அவர் எடுத்துக்கொள்ளலையா. மறுநாள் காலையில படுக்கையை விட்டு எழுந்து விட்டார். இந்தியாவிற்கு வந்து அவர் ஊழியம் என்ன செஞ்சிருக்கிறார், செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதே போலதான் உங்க சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு என்ன என்ன எண்ணங்களை அவன் கொடுக்கிறானோ. பயம் கொடுக்கிறானா, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி பயம் வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது, அது ஒரு ஆவி. இந்த பயத்துக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க, அடுத்தடுத்து அது அதோட சொந்தக்காரங்களெல்லாம் உள்ள என்ன செஞ்சுட்டு வந்துடும், கூட்டிட்டு வந்துடும். குழப்பம், கவலை, மரண பயம், உடம்புல நோய்கள், உடனே வயிற்றுல என்ன வரும், வலி வந்துடும். இதெல்லாம் அவங்களோட சொந்தக்காரங்க தான். இந்த பயத்தை நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, உள்ள வந்துருவாங்க. அந்த பயம் உள்ள வரும்போது தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை என்ன செய்யல, தரல, பலத்தின் ஆவியை அவர் தந்திருக்கிறார். கசப்பு வரும்போது எனக்கு அவர் கசப்பின் ஆவியை தரல, அவரது அன்பின் ஆவியை எனக்கு தந்திருக்கிறார். குழப்பம் வரும்போது அவர் எனக்கு குழப்பத்தின் ஆவியை தரல, தெளிந்த புத்தியின் ஆவியை என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். இத நீங்க அந்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்துறது கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்துறீங்களா? அங்க என்ன நடக்கும் தெரியுமா? இந்த தோத்து போன ராஜா அவரோட ஆயுதங்கள் எல்லாம் பறித்து கொண்டு அவரை முதல்ல யார்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க தெரியுமா? ஜெயிச்ச ராஜா கிட்ட. அவர் கையில ஆயுதங்கள் இருக்காது. அவரோட கைகளை எல்லாம் கெட்டி 4-5 பேர் தள்ளி பிடிச்சு என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. ஜெயிச்ச ராஜா முன்னாடி அந்த தோத்து போன ராஜா எப்படி இருப்பார்? அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது போல நீங்க இந்த பயம், குழப்பம், தகுதி இல்ல, நான் பாவி, தேவன் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, கோபம், விரோதம், பொறாமை, பாவம், என்ன என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ இதை நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தும் போது சிலுவையில் அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டவருக்கு கீழே அவனை என்ன செய்றீங்க, கொண்டு போறீங்க. அவனால அங்க நிக்க முடியுமா? ஓடி போயிருவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு கீழ்ப்படுத்துறதை விட்டுட்டு அந்த எண்ணங்களை நம்முடைய பலத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். அவன் கொடுக்கின்ற எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளால், நம்முடைய தைரியத்தால், செல்ஃப் மோட்டிவேஷனல், அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்றது. நான் என் மனசை மாத்துறதுக்காக இதை செய்யறேன், அதை செய்யறேன், நான் இதை கத்துக்கிறேன், தைரியப்படுத்துறதுக்காக இதை செய்கிறேன். 10 வருஷம் யோகா செஞ்சிருக்கிறேன். நான் நோயில இருந்து என்னால என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. எதுல இருந்து வர முடிஞ்சது? சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தும் பொழுது, கிறிஸ்துவோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுத்தும் போது, நீங்க அது வெறும் எண்ணமா பார்க்காதீங்க. அந்த எண்ணத்திற்குள் அவனுடைய எதிர்மறையான ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை சிலுவையில் ஜெயிச்ச கிறிஸ்துவுக்கு கீழே என்ன செய்றீங்க, நீங்க கொண்டு போறீங்க. கிறிஸ்துவ பார்த்தா அவன் என்ன செய்வான், ஓடி போயிருவான். அதனாலதான் அவர் சொல்றாரு, யுத்தம் உன்னுடையது அல்ல. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை அவர் கையில கொடுத்து பாருங்க.
அவர் கையில கொடுத்து பாக்குறதுன்னா சும்மா இல்ல, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க உலகத்தோட போறதுக்கு இல்ல, சத்தியத்தை கேட்கணும். அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த வார்த்தைகளை எடுத்து பேசணும், உங்க சிந்தனைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஜீவனை பேசணும். நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால் பிரச்சனைகளே வராதுன்னு இல்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியில் நமக்கு அவருடைய பலத்தை கொடுத்திருக்கிறார், பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை அவர் தனியாக விடவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். இந்த உலகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனைகள்ல நின்னுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது இந்த உலகத்திற்குள் அடக்கம். அதை என்ன செஞ்சிட்டோமா? ஜெயித்தீர்கள். இந்த வார்த்தைக்கு கீழே நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்த வேண்டும். இந்த ஒரு வேலை தான். இதுல எப்படி வழி திறக்கும், இதுல எப்படி எனக்கு தயவு கிடைக்கும், இதை எப்படி நான் கடந்து போவேன், இந்த நோயிலிருந்து நான் எப்படி வெளியில வருவேன், இந்த வேலை நம்முடைய வேலை இல்லை. அது அவருடைய வல்லமை அதை என்ன செஞ்சிரும்? வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணினவர். தாயின் கருவில் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரா? காப்பாற்றினாராம். தாயின் கருவில் இருக்கும்போது நம்மள நம்ம அம்மாவா காப்பாற்றினாங்க? யார் காப்பாற்றினா? கர்த்தர் காப்பாற்றினார். நான் முதிர் வயது உள்ளவர் ஆகும் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நம்ம விசுவாசிக்க மட்டும்தான் செய்யணும். நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கலையே, அந்த எண்ணத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு அவருடைய வார்த்தை சொல்லுது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், அவர் போற இடங்கள் எல்லாம் அவருக்கு ஜெயமும் ஆசீர்வாதமும் இருந்துதான். பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைச்சாரா, 100% என்ன செஞ்சாரா? அறுவடைய பார்த்தாரா. சுத்திலும் உள்ள வயல்வெளிகள் எல்லாம் பஞ்சமா தண்ணி இல்லாம இருக்கும். ஈசாக்கு அதை உழுது அவர் விதை விதைக்கும் போது அவர் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏளனமா, அவர் கொஞ்சம் நார்மலா இல்லையோன்னு கூட என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? பேசியிருப்பாங்க. அது போல உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க, நார்மலா இல்லையா, நீ என்ன பேசுற, உன் சூழ்நிலைக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை, சொல்லதான் செய்வாங்க. அவர்களோடு ஒத்து போனால் உலகத்தின் முடிவை தான் நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளுவோம். பஞ்ச காலத்துல விதை விதைச்சு பக்கத்தில் உள்ள நிலமெல்லாம் காஞ்சு போயிருக்கும் போது ஈசாக்கு எப்படி 100 மடங்கு அதுல பார்க்க முடியும்? விளைய செய்தது யார்? கர்த்தர். அதே வல்லமை நிறைந்த தேவன் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறார். உங்க சூழ்நிலை காஞ்சு போன மாதிரி, பஞ்ச கால மாதிரி இருக்குதா? அதுல விளைய செய்கிற வல்லமை அவரிடத்தில் இருக்குது. ஒண்ணு அந்த எண்ணத்தை நீங்க கிறிஸ்துவுக்கு கீழே கீழ்ப்படுத்தணும். நான் காற்றையும் காண்பதில்லை, நான் புயலையும் காண்பது இல்லை, என் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நிரப்புகிற வல்லமையானவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2-3 சாட்சி மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த இயேசு என்கின்ற நாமத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு சகோதரி அவங்களுக்கு ஒரு விரலை ஓரளவு அவங்க முதுகுக்குள்ள அவங்களால விட முடியுமா, ஜவ்வு விட்டு போயிருந்தது அவங்களுக்கு. அவங்களால நேரா நிக்க முடியாது, வலிக்கும், அவங்களால ஒழுங்கா நடக்க முடியாது. தினமும் ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு 2500 ரூபாய் இந்த மாதிரி கொடுத்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு அதை செலவழிக்க முடியல, மருத்துவமனைக்கும் போகல. இங்க வந்திருந்தாங்க, சத்தியம் சொல்லி கொடுத்தோம். இந்த சுவிசேஷத்தை சொல்லி ஜெபிக்கும் போது உடனே அந்த விடுதலை என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. இந்த இயேசுங்கிற நாமத்தோட வல்லமையை நான் சொல்றேன். வல்லமை நம்முடையது இல்லை. அங்க ஜவ்வு விட்டது, எத்தனை ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், எத்தனை ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கும், எத்தனை மருந்து மாத்திரை. ஆனா அவருடைய வல்லமையில் உடனடி சுகம். எவ்வளவு எளிதாக அதை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு இலவசமாக அதை கொடுத்திருக்கிறார். ஒன்று நாம் அதை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். இதுல எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, இதுல நான் பார்க்க முடியுமா, முடியாதா, அந்த எண்ணங்கள் தான் அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து கொண்டிருக்கிறது. இதை நிர்மூலமாக்குகிறதுக்கு தான் அவருடைய வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறாராம். இன்னொரு சகோதரி, அவங்களுக்கு கேன்சருக்கு நாங்க இந்த சத்தியங்கள் எல்லாம் கொடுத்தோம். அவங்க உடம்புல உள்ள சைடு எஃபெக்ட் எல்லாமே சரியானதை நாங்க பார்த்தோம். அவங்களே சொன்னாங்க, எந்தெந்த இடத்துல வலி இருந்ததோ, எந்த இடத்துல வீக்கம் இருந்ததோ, அது என்ன பாதிப்போ, அது என்னெல்லாம் அந்த விளைவுகள் இருந்ததோ, அதெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்க கேட்க அவங்களுக்கு என்ன ஆச்சு, சரியாச்சு. ஆனா அவங்களுடைய சகோதரர் தேவனை அறியாதவர். இந்த சகோதரிக்கு நாங்க சத்தியத்தை கொடுக்கிறோம், அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு, அந்த பலன சரீரத்துல என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. அந்த சகோதரருக்கு இல்ல டாக்டர்கிட்ட போகணும், கீமோதெரப்பி கொடுக்கணும் வான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அவங்களால அவங்க சகோதரரை என்ன செய்ய முடியல, மீற முடியல.
எவ்வளவோ சொன்னோம், நீங்க டாக்டர்கிட்ட போறது தப்பு இல்ல, ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேன்சர் என்ன செய்யாது, இருக்காது. அந்த கட்டி உங்ககிட்ட என்ன செய்யாது, இருக்காது. அவங்க சொல்லி டாக்டர் கேட்கலன்னு சொன்னாங்க. கீமோதெரபி கொடுத்தாங்க. மொத்தம் 8 கீமோதெரபி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா. 3 கீமோதெரபி கொடுத்தாங்க. கீமோதெரபிலேயே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. 3வது கீமோதெரபியில ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் நாங்க அவங்கள போன்ல கூப்பிட்டு சத்தியத்தை கொடுத்து அவங்கள அதை போட்டு விட சொல்லி அவங்கள சொல்ல வச்சு அவங்கள கேட்க வச்சு 4வது கீமோதெரபி இனிமே என்னால கொடுக்க முடியாது, இந்த டாக்டர் எனக்கு செக் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, இன்னொரு டாக்டர்கிட்ட போறேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவங்க உடம்புல கேன்சர் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரோட வல்லமையை பாருங்க. அவங்க பாதிக்கப்பட்டது கீமோதெரபியில தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா முதல்ல அந்த சத்தியத்தை கேட்கவே அவங்க அந்த விசுவாசத்துக்குள்ள வரவே அவங்க உடம்புல அந்த நோய்க்கான அறிகுறிகள் இல்லை. அவங்க முதல்ல செக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். நமக்கு தான் அது கேன்சரா, அது இவ்வளோ பெரிய நோயே அப்படின்னு இருக்கும். அவருக்கு தலைவலியும் கேன்சரும் என்னதுதான், ஒண்ணுதான். ரெண்டுக்கும் ஒரே வல்லமை தான். ஏன் நமக்கு சளிக்கு இயேசுவின் நாமம்னு சொன்னா உடனடியா சரியாயிருது, ஏன் கேன்சருக்கு உடனடியா சரியாக மாட்டேங்குதுன்னா, சளி மேல நமக்கு பயம் இல்ல, கேன்சர் மேல என்ன இருக்கு, பயம் இருக்கு, அவ்வளவுதான். உண்மையை சொல்லணும்னா கேன்சருக்கு மருந்து இருக்கு, சளிக்கு என்னது இல்ல, மருந்து கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த சத்தியத்துல அவ்வளோ விடுதலை இருக்குது, அந்த நாமத்துல அவ்வளோ விடுதலை இருக்கு. இயேசு என்ற நாமம் சொன்னா நடக்க முடியாதவங்க நடக்கிறத நான் பாக்குறேன். இயேசுங்கிற நாமம் சொல்லும் போது அந்த சரீரம் அதுக்கு ஒத்துழைச்சு கீழ்ப்படியுது. அந்த உறுப்புகள் கீழ்ப்படியுது. ஏன்னா அந்த நோய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, ஜெயித்திருக்கிறார். உங்க சூழ்நிலைகள் அதற்கு கீழ்ப்படியும். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்துங்க. அப்பதான் உங்களால பெரிய விஷயத்துக்கு என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். சின்ன சின்ன விஷயம் நீங்க செய்யற ஒவ்வொன்றும் இயேசுவின் வாழ்வு இதற்குள்ள செயல்படுது. இயேசுவின் நாமத்தினால இந்த தலைவலியை நான் அப்புறப்படுத்துகிறேன். கால்வலி ஒவ்வொன்றுக்கும் நீங்க சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி பாருங்க, உங்க குடும்ப உறவுகளுக்கு சொல்லி பாருங்க, உங்க கையின் பிரயாசங்களுக்கு நீங்க சொல்லி பாருங்க. உங்க சிந்தனைகள்ல வரும்போது தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பிங்க. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த எண்ணங்களை நாம தான் கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படுத்தணும். நமக்கு பதில் தேவன் என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படுத்த முடியாது. ஜீவனை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அவர் நம்ம தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க சூழ்நிலைகளோடு உங்களுக்கு போராட்டம் இல்ல, உங்க பலவீனங்களோடு உங்களுக்கு போராட்டம் இல்ல, உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் உங்களுடைய எதிரிகள் இல்லை. உங்களுக்கு பிரச்சனை எங்க, இந்த 2 காதுக்கும் இடையில உள்ள சிந்தனை தான் உங்களோட பிரச்சனை. அதுல நீங்க அவருடைய வார்த்தைகளால நீங்க நிரப்பவே உங்க சூழ்நிலைகள்ல வலி உண்டாகிறத உங்களால பார்க்க முடியும், தயவு உண்டாகிறத பார்க்க முடியும், உங்க சரீரம் சரியாகிறத பார்க்க முடியும். எப்பேற்பட்ட கண்டிஷனாக இருந்தாலும் ஒரு நோயாளி வந்தா நாங்க செய்யறது என்ன தெரியுமா, சத்தியத்தை கொடுத்து யார்கிட்டையும் பேசக்கூடாது, இதை கேட்டு எங்களுக்கு எழுதுங்க. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அதுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சா அதுல அவங்க விடுதலை என்ன செஞ்சிடறாங்க, பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நோயை குறிச்சு தேவையில்லை, எல்லா நோயையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். அதேதான் உங்க சூழ்நிலைகளுக்கும். அதேதான் உங்களுக்கு பலவீனமா இருக்கா, அவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வேலை அந்த வேலை எல்லாம் இல்லை, எல்லாவற்றையும். உங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்து காஃபி குடிக்க முடியலையா, இதை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இதை செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசுவின் வாழ்வு என் கைகளுக்குள் செயல்படுகிறது. சொல்லுங்க, அந்த எண்ணத்தை அந்த கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துங்க. வல்லமாக என்ன செஞ்சிடும், வெளிப்பட்டு விடும். அந்த வல்லமைய வெளிப்படுத்துற சுவிட்ச், அதை க்ளோஸ் பண்ற சுவிட்ச் யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. அந்த சுவிட்சை திறந்து விட சொல்லி யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு கரண்ட் வேணும், டெய்லி வந்து சுவிட்ச் போடுறதுக்கு இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ரூம்ல லைட் போடணும், வந்து சுவிட்ச் போடுங்க, நான் வந்து போட வருவாங்களா? கரண்ட்டை தந்துட்டேமா, நீ தான் என்ன செய்யணும், போடணும். சிலுவையில் அவர் என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. நம்ம தான் அதை என்ன செய்யணும், ஆன் பண்ணணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது,
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்றி வேறொன்றுக்கும் வரான். நீரோ எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தீர், அது பரிபூரணப்பட வந்தீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்களுடைய பிரச்சனைகளோடு, எங்களுடைய சூழ்நிலைகளோடு, எங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்களோடு, எங்களுடைய பலவீனங்களோடு எங்களுடைய போராட்டம் இல்லை. எங்களுடைய போர் எங்கள் சிந்தனைகளில் சாத்தான் கொடுக்கின்ற எண்ணங்களோடு, அவன் சொல்லுகின்ற பொய்யை நம்பி நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை கட்டி வைத்திருக்கின்ற அந்த அரண்களோடு எங்களுக்கு போர். அந்த அரண்கள் தேவ வல்லமை, தேவ சுகம், தேவ சமாதானம், அவருடைய ஆசீர்வாதம் வெளிப்பட விடாமல் அந்த அரண்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோயையும் பேயையும் ஜெயித்த நாமத்தை அவர் எங்களுக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த எண்ணத்தையும், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகின்ற எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜா. அந்த கீழ்ப்படுத்துகிற இடத்துல எங்களை தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த வார்த்தைகளுக்கு நேராக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கொண்டு வரும்போது அந்த எண்ணங்கள் எங்கள் சிந்தனைகளை விட்டு ஓடி போகிறது. அந்த அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. தேவ வல்லமையை எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். வெற்றிக்காக நாங்கள் போராடும்படி எங்களை நீர் உருவாக்கவில்லை, வெற்றியிலிருந்து எங்களை போராடும்படி நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி. எங்கள் கண்களை தெளிய வைத்த உம்முடைய சத்தியத்திற்காக. நீர் எங்கள் மீது அன்பாக இருக்கிறீர். எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. எங்களுக்கு சகாயராக இருக்கிறீர். பயப்படாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன் வலது கையை பிடித்து நீ திகையாதே, கலங்காதே. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்குதா? அவரை மீறி உங்களை எது என்ன செய்ய முடியும்? உங்க சூழ்நிலைகள் உங்களை என்ன செய்ய முடியும்? எந்த பலவீனம் உங்களை மேற்கொள்ள முடியும்? எந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய பயம், உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய சோர்வு, உங்களுடைய குழப்பம், உங்களுடைய கலக்கம், உங்களுடைய திகைப்பு, உங்களுடைய கசப்பு, உங்களுடைய பாவமான எண்ணங்களை அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தும் பொழுது அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடி போகிறது. உங்க சூழ்நிலைகள்ல நீங்க வெற்றியை பார்க்க முடியும். உங்க சரீரத்துல நீங்க சுகத்தை பார்க்க முடியும். உங்க கையின் பிரயாசங்கள் அவருடைய வல்லமையை நீங்க பார்க்க முடியும். நீங்க போற இடங்கள் எல்லாம் அவரை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் அவர் உங்களை வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. எந்தெந்த இடங்களில் நாங்கள் சாத்தானுக்கு எண்ணங்களை அனுமதித்து நாங்கள் அரண்களாக உருவாக்கி வைத்திருக்கிறோமோ அதை எங்களுக்கு நீர் காண்பித்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு அதை நாங்கள் நிர்மூலமாக்க தீர்மானம் எடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்ற தீர்மானத்தை இன்று நாங்கள் எடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி. இடைப்பட்டதற்காக நன்றி. சத்தியத்தை நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி. எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவராய் நீர் இருக்கிறீர். எங்களுக்குள் நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாக எந்த சூழ்நிலை இருக்க முடியும்? கர்த்தர் எங்கள் சார்பில் செயலாற்றி கொண்டிருந்தால் எந்த சூழ்நிலை எங்களை மேற்கொள்ள முடியும்? கர்த்தர் எங்களை விசாரிக்கிறவராக இருந்தால் எந்த கவலை எங்களை மேற்கொள்ள முடியும்? கர்த்தர் என் சார்பில் செயலாற்றி கொண்டிருந்தால் எதில் நாங்கள் தோற்று போகிறவர்களாக இருப்போம்? நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி. நீர் சிலுவையில் செய்து முடித்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி. தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்றது போல உம்மை தெய்வமாக பெற்ற நாங்கள் பாக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம்.
இந்த விடுதலையையும் வாழ்வையும் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டு இந்த இருள் நிறைந்த உலகத்தில் உம்முடைய வல்லமையையும் வாழ்வையும் வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக நாங்கள் மாறுவோம் என்ற தீர்மானத்தை இன்று நாங்கள் எடுக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க தேவைகளை நீர் சந்தித்ததற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகின்ற ஜெய கிறிஸ்தவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. அவங்க செய்கிற எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீர் கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறீர். அதை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.